அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோ பகுதியில சோசியாலஜில கம்யூனிட்டி பத்தி பார்க்கலாம். அதாவது இனம். இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா யூனிட் 1ல பேசிக் கான்செப்ட்ல பாத்தீங்கன்னா கம்யூனிட்டியை பத்தி கேட்டிருக்கிறாங்க. ஏற்கனவே வந்து சொசைட்டி பத்தி ஒரு சின்ன வீடியோ நம்ம பார்த்துருப்போம். அது தெளிவா சொசைட்டினா என்ன அப்படின்னு சொல்லியிருப்போம். இங்க வந்து பாத்தீங்கன்னா கம்யூனிட்டி அப்படின்னு பார்க்கணும். இனம். நம்ம வந்து வடிவேல் சொன்ன காமெடி இங்க ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னா கண்டிப்பா இங்க வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. நம் இனமடா அவன் அப்படின்னு வந்து சொல்ற ஒரு காமெடி இருக்கும். ஸோ அதுதான் இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா கம்யூனிட்டி என்பது வி ஃபீலிங். இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ரிப்பீட்டட் கொஸ்டினுங்க. இது வந்து வி ஃபீலிங் அப்படின்னு நம் இனம், நம் இனமடா அப்படின்றது தான் இங்க ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். என்ன இந்த கம்யூனிட்டி நம்ம வந்து பாக்குறோம். நம்ம எல்லாமே வந்து கம்யூனிட்டி சர்டிபிகேட் வாங்குறோம். மொரலஸ் சேமா கூட இருக்கலாம். நம்ம அதை கூட யோசித்து வச்சுக்கலாம். பட் நம்ம அந்த கம்யூனிட்டினா ஜாதி அப்படின்னு பார்க்காம நாங்க இனம் அப்படின்ற ஒரு விதத்துல நம்ம சோசியாலஜி சப்ஜெக்ட் சம்பந்தமா நம்ம வந்து பார்ப்போம். ரொம்ப டெப்தா ஜாதி பத்திலாம் எல்லாமே கம்யூனிட்டினா என்ன அப்படின்னு பார்க்கணும். கம்யூனிட்டினா இனம், அப்படின்னுதான் இது மீன். நமக்கு வந்து சொசைட்டி பத்தி படிச்சோம். அதுல வந்து என்ன சொல்லியிருப்போம், குரூப் ஆஃப் இண்டிவிஜுவல் அப்படின்னு சொல்றோம். இங்கேயே வந்து என்னென்ன குரூப் ஆஃப் பீப்புள் தான். குரூப் ஆஃப் பீப்புள், குரூப் ஆஃப் பீப்புள் ஒரு செட்டான மக்கள் என்ன பண்ணிருக்காங்க, ஒரு குழுக்களான மக்கள் வந்து ஒரு இடத்துல சேம் பிளேஸ், சேம் பிளேஸ் மேல வந்து காமன் பிளேஸ் சொல்லுவோம். இங்க சேம் பிளேஸ் காமன் பிளேஸ் மீனிங் எடுத்துக்கலாம். இது இங்க என்னன்னா இங்க வந்து பாத்தீங்கன்னா பர்டிகுலர் கேரக்டர் இருக்கும். ஒவ்வொரு இதுலயுமே வந்து பாத்தீங்கன்னா பர்டிகுலர் கேரக்டர் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த கம்யூனிட்டி கிட்ட இருக்கும். அதுதான் இங்க வித்தியாசம். அங்க வந்து ஒரு காமன் ஏரியாவில் இருப்பாங்க, காமன் கல்ச்சர் இருக்கும். எல்லாருமே இந்துக்களாக இருக்கலாம், சொசைட்டில முஸ்லிம்களாக இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கு. இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு பர்டிகுலர் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். ஸோ இதுதான் வந்து இந்த டெஃபினிஷனுங்க. குரூப் ஆஃப் பீப்புள் லிவிங் இன் த சேம் பிளேஸ் ஆர் ஹேவிங் எ பர்டிகுலர் கேரக்டரிஸ்டிக் இன் காமன். ஒரே இடத்தில் வாழும் அல்லது பொதுவான குணாதிசயங்கள் கொண்ட ஒரு குழு தான். குரூப் ஆஃப் பீப்புள் தான். குழு தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா காமன் பிளேஸ் இருக்கலாம், பர்டிகுலர் கேரக்டர் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். ஸோ இதை கொஞ்சம் அப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணி நம்ம பார்ப்போம். இதனுடைய கேரக்டர் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இது வந்து கேரக்டர் என்ன, சிறப்பு இயல்புகள் என்ன அப்படின்னு கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படின்னா நமது சிறப்பு இயல்புகள் இதுல வந்து என்ன அப்படின்னா வந்து காமன் லோக்கல் இருக்கும். இடம் லோக்கல்னா என்னது, ஏரியா அப்படின்னு அப்படின்லாம் டெரிட்டரி அப்படின்னு சொல்லலாம். இல்ல ஜாகிரபிக்கல் ஏரியா. நம்ம எப்படி ஒன்னாலும் இது வந்து சோசியாலஜி பொறுத்த வரைக்கும் வார்த்தைகள் வந்து ரொம்ப விளையாடுவாங்க. ஸோ அந்த வார்த்தைகளை வந்து புரிஞ்சுட்டு நம்ம ரிலேட் பண்ணி காமனா எது இருக்கோ பார்க்கணும். பொதுவா என்ன இருக்கணும்னா பொதுவான புவியியல் பகுதி. ஸோ காமன் ஏரியா வந்து இருக்கும். கம்யூனிட்டி அப்படின்னும் போது காமன் ஏரியா. அங்க வந்து பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ஏரியாவா இருக்கும். சொசைட்டில வந்து டிஃப்ரெண்ட் ஏரியாலாம் நீங்க பர்டிகுலர் இன்னும் வாடுகின்ற மக்கள் வந்து என்னங்க ஒரு பர்டிகுலர் புவியியல் பகுதியில சார்ந்தவர்களாக இருப்பார்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். அடுத்து என்னங்க இந்த கேரக்டரிஸ்டிக்ஸ்லயே ரொம்ப ரொம்ப முக்கியமானது பாத்தீங்க அப்படின்னா அடுத்து வந்து இதனோட இன்ட்ரெஸ்ட் என்னவா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஷேர்டு இன்ட்ரெஸ்ட் தான். அவங்களுடைய இன்ட்ரெஸ்ட் ஆர்வம் என்னது பகிரப்பட்டது. ஷேர்டு இன்ட்ரெஸ்ட். இந்த ஷேர்டு இன்ட்ரெஸ்ட் எப்படி இருக்குங்க அப்படின்னா வந்து காமன் இன்ட்ரெஸ்டா இருக்கும். காமன் இன்ட்ரெஸ்ட். அந்த காமன் இன்ட்ரெஸ்ட் இருந்தாதான் அந்த ஒரு அந்த அதனால என்ன ஆகும் அப்படின்னா அந்த மெம்பர்லாம் அந்த சொசைட்டில ஒரு இன்டராக்ஷன் பண்ணி ஒரு பைண்டிங் இருக்கும். ஒரு பைண்டிங் இருக்கும், அதாவது பிணைப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும்.
இப்போ நம்ம இந்த மாடர்ன் சொசைட்டில நிறைய கம்யூனிட்டிஸ் வந்து கிரியேட் ஆயிருக்கு. நம்ம கேஸ்ட் இல்லாம பொதுவா எல்லாத்துக்கும் ஒரு ஒரு கம்யூனிட்டிஸ் நம்ம பார்க்கலாம். இன்ட்ரெஸ்ட் என்னன்னு சொல்லி நம்ம டெப்தா நம்ம பார்ப்போம். பொதுவா வந்து இவங்ககிட்ட என்ன இருக்கும் அப்படின்னா நம்ம ஜென்ரல் கேரக்டர் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்ட்ராக்ஷன் இருக்கும். சொசைட்டில என்ன இருக்கோ இன்ட்ராக்ஷன் இருக்கும். சொசைட்டில அதிகமான இன்ட்ராக்ஷன் இருக்குமா? கம்யூனிட்டில அதிகமாக இன்ட்ரெஸ்ட் இருக்குமா? இதுலயும் வந்து கண்டினியூஸா வந்து என்ன இருக்கும்? இன்ட்ராக்ஷன் வந்து நம்பர்ஸ் கிட்ட கண்டிப்பாக இருக்கின்றது. இதெல்லாம் காமன் கேரக்டரிஸ்டிக்ஸ். ஸோ காமன் லைஃப் அப்படின்னும் போது என்னங்க? காமன் லைஃப் அப்படின் போது சோசியல் இருக்கும், எக்கனாமிக்ஸ்ல இருக்கும், அடுத்து வந்து கல்ச்சுரல் இருக்கும். நம்ம சொசைட்டில கல்ச்சுரல் மட்டும் தான் பார்த்துருக்கோம். இங்க வந்து பாத்தீங்கன்னா சொசைட்டி வைஸா இருக்கும். எக்கனாமிக்ஸ், சோசியல், எக்கனாமிக்கல், கல்ச்சுரல் வைஸ் எல்லாமே இவங்களுக்கு வந்து என்னங்க இருக்கும்? ஒரு இன்ட்ராக்ஷன் வந்து சொசைட்டி அதாவது கம்யூனிட்டில வந்து இருந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். பொதுவா இந்த கம்யூனிட்டின்றது வந்து நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? எடுத்த உடனே சொல்லிட்டோம். நம் இனமடா அப்படின்னா என்னது? வி ஃபீலிங் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை அப்படின்னு பார்க்கணும். வி ஃபீலிங் கொடுத்தது என்ன மீனிங் கேட்டா இந்த கம்யூனிட்டி தான் ஆன்சர். 4 ஆன்சர் கொடுக்கலாம், கேட்கலாம். இது வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு தேவையானது வந்து வி ஃபீலிங் அப்படின்னா கம்யூனிட்டி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். பொதுவா வந்து நம்ம உணர்வு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட பகுதியில் வாழ்கின்ற சமூகங்கள் என்றால் நம்ம ஒரு சிறப்பு அம்சங்களை வந்து சமுதாயத்துல கொண்டு அவங்க அரவணைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஒரு பிராந்திய குழுக்களாக இருக்கலாம், ஒரு பகுதியில் இருக்கும்போது அவங்க வந்து ஒரு அரவணைக்கின்ற ஒரு இன உணர்வு தான் இருக்கும். இனம்தான், இனத்தினுடைய உணர்வுகள் அப்படின்னு பார்க்கிறோம். அவங்க வந்து சொந்தங்களாக கருதப்படுகிறாங்க. ஒரு வட்டாரத்துல வந்து இருப்பாங்க. பொதுவான ஒரு பண்புகளை கொண்டிருப்பாங்க. பரஸ்பர வாழ்க்கை முறைகளை வந்து பாத்தீங்கன்னா சார்ந்திருப்பாங்க. அவங்க கிட்ட ஒரு பாண்டிங் இருக்கும். அதனால ஒரு ஸ்திரத்தன்மை இருக்கும். இயற்கையாகவே இது அமைந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். இனம் என்பது வந்து பாத்தீங்கன்னா சமூகத்துடைய குறுகியது தான். சொசைட்டின்றது வந்து பெருசு, கம்யூனிட்டி வந்து குறுகியது. ஸோ ஒற்றுமை உறவுகளுக்கிடையே வந்து இது ஒழுங்கு ஒருபாட்டை ஏற்படுத்துகிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்த்தோம். ஓகேங்களா? இது வந்து ஒரு காங்கிரீட் ஆனது அப்படின்னு பார்க்கிறோம். வந்து காங்கிரீட் ஆனது அப்படின்னு பார்க்கிறோம். ஸோ உணர்வுகளை கடத்துகிறது. பொதுவா பல நோக்கங்களை வந்து இருக்குது. நன்மைகள் இருக்கு, தீமைகள் இருக்கு அப்படின்னு சொல்றோம். ஒற்றுமை உணர்வை கொடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். பொதுவா நம்ம இந்த சொசைட்டி வந்து ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கிட்டா போதுமானது. பேசிக் கான்செப்ட் தான் அந்த சோசியாலஜி பகுதியில் கேட்டிருக்கிறாங்க. இதனுடைய ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இதுல வந்து பாத்தீங்கன்னா சோசியல் நீடு வந்து இண்டிவிஜுவலுடைய சோசியல் நீடு அப்படின்னு பார்க்கணும். சோசியல் நீட்ஸ் வந்து உறுதியளிக்கிறது, என்ஷூர் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். உறுதியளிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். பிரைமரி ஏஜென்ட் ஆஃப் சோசியலைசேஷன் அப்படின்னு பார்க்கணும். சோசியலைசேஷனா என்னங்க? நம்ம வந்து சொசைட்டில பழகி கத்துக்கிறது தான். குழந்தை பிறந்ததுல இருந்து அது வாழ்ந்து இறக்கும் வரை அந்த சோசியலைசேஷன் ப்ராசஸ் வந்து நடந்துகிட்டே இருக்கும். நம்ம கத்துக்கிறது தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா சோசியலைசேஷன். ஸோ நம்ம சோசியலைசேஷன் அந்த ஃபங்க்ஷன் கம்யூனிட்டி என்ன பண்ணுறது? பிரைமரி முதன்மையான சோசியலைசேஷன் அந்த கம்யூனிட்டில இருந்தா அவங்க கத்துப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். ஸோ இதுதான். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா என்னங்க இன்னொரு ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சோசியல் அண்ட் வந்து எமோஷனல் ஃபங்க்ஷன் வந்து கொடுக்குறது. இனத்தை வந்து என்ன இனம்னா வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய அரசியலை தீர்மானிக்கிறது. பெரும்பான்மையான நேரங்கள்ல லோக்கல் பாடி எலெக்ஷன்லாம் வந்து அந்த மாதிரிலாம் வந்து தீர்மானிக்கும். ஒரு ஒரு தொழில் நடத்துறாங்கன்னா அந்த தொழில பாத்தீங்கன்னா பர்டிகுலர் கம்யூனிட்டி தான் இருக்கும். கடை ரொம்ப போகாம ரூரல் கம்யூனிட்டி அண்ட் வந்து அர்பன் கம்யூனிட்டிஸ் வந்து பிரிச்சுக்கலாம். ரூரல் அண்ட் அர்பன் கம்யூனிட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஸோ வந்து 2 வகைகளாக பிரித்துக் கொள்ளலாம் அப்படின்னு. ஸோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா கிராமப்புறங்கள்ல என்னென்ன ஃபங்க்ஷன், அர்பன் அதாவது நகர்ப்புறங்கள்ல என்னென்ன ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டாவே வந்து இந்த கம்யூனிட்டி பகுதியில் பேசிக் கான்செப்ட் தேவையானதுன்னு பார்க்கலாம். நம்ம வந்து இன்னொரு வீடியோ பகுதியில் இருந்தால் இந்த ரூரல் அர்பன் கம்யூனிட்டிஸ்ல என்னென்ன இருக்கு மற்றும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா
கம்யூனிட்டியினுடைய கேரக்டர் என்ன, அது ஃபங்க்ஷன் என்னன்னு சொல்லிட்டு இன்னும் டெப்த்தா நம்ம பார்க்கலாம். என்னென்ன டெஃபினிஷன்ஸ் இருக்கு, சில சோசியல் திங்கர்ஸ்லாம் என்னென்ன சொல்லியிருக்கிறாங்கன்னு சொல்ற விஷயங்களை வந்து நம்ம இன்னொரு வீடியோல டெப்த்தா பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.